மகாலட்சுமி அல்லது எல்லாரும் அன்பாக அழைக்கும் மகா தன் சொந்த காலில் நிற்கும் ஒரு இளம்பெண். வீட்டின் ஒரு மூலையில் அவள் நடத்தும் சிறிய டெய்லரிங் கடைதான் அவளுக்கும் உடல்நிலை சரியில்லாத தாயாருக்கும் ஆதாரம். ஒவ்வொரு தையலிலும் அவள் வைக்கும் கவனம், ஒவ்வொரு வாடிக்கையாளரிடமும் அவள் காட்டும் பொறுமை எல்லாமே அவளுடைய பொறுப்புணர்வின் அடையாளங்கள். ஆனால் இந்த உறுதியான பெண்ணின் வாழ்க்கையில் எதிர்பாராத புயல் அடித்தது. திருமணமாகி 1 மாதம் கூட நிறைவுறாத நிலையில் அவளுடைய கணவர் ஒரு சிறிய வாக்குவாதத்தை மிகப்பெரிய பிரச்சனையாக்கி வேறொரு பெண்ணுடன் வாழ்வதற்காக அவளை கைவிட்டுச் சென்றுவிட்டார். இந்தச் சம்பவம் மகாவின் உலகத்தையே தலைகீழாக மாற்றியது. கணவன் என்று நம்பி குடும்பம் என்று நினைத்து உருவாக்கிய கனவுகள் சிதறிப்போன பிறகு அவளின் மனதில் நம்பிக்கைக்கு பதிலாக ஒரு பெரும் வெறுமை படிந்தது. இனி எந்த ஆணும் வேண்டாம், நானும் என் அம்மாவும் என் வேலையும் இருந்தால் போதும் என்ற நிலைக்கு அவள் வந்துவிட்டாள். அவளின் கண்களில் முன்பு இருந்த பிரகாசம் மங்கி பேச்சிலும் செயலிலும் ஒரு சோர்வு தெரிந்தது. தாயின் உடல்நிலை அவளை மேலும் கவலைப்பட வைத்தாலும் அவள் தன் மனவேதனையை வெளிக்காட்டிக் கொள்ள மறுத்தாள். தையல் இயந்திரத்தின் ஒலிக்கும் அம்மாவின் மருந்துகளுக்கும் இடையில் அவளுடைய நாட்கள் கசந்து கொண்டே இருந்தன. சிரிப்பு என்பது மறந்து போன ஒரு விஷயமாக மாறியது. இந்த சூழலில் பக்கத்து வீட்டு சுந்தரி அக்காவின் வருகைதான் மகாவிற்கு ஒரு சிறிய தேற்றமாக இருந்தது. சுந்தரி அக்கா எப்போதும் பக்கத்திலிருந்து மகாவின் உணர்வுகளை புரிந்து கொண்டு அவளுக்கு பலமாக இருந்தார்கள். எல்லாம் நல்லபடியாகும் என்று அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மகாவுக்கு ஒரு சிறு கதிரொளி போல இருந்தது. ஆனால் அந்த கதிரொளியால் மட்டும் அவளின் இருளை போக்க முடியவில்லை. அன்றாட வாழ்க்கையின் சலிப்பும் கைவிடப்பட்ட வேதனையும் அவளை ஒரு கூட்டில் அடைத்து வைத்தன. இருட்டு அடர்த்தியாகிக் கொண்டிருக்கும் அந்த நேரத்தில்தான் அவளின் வாழ்க்கையில் ஒரு புதிய விடியல் சாத்தியமாகும் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. விதி அவளுக்காக வேறு ஏதோ திட்டமிட்டிருந்தது என்பது அவளுக்கு அப்போது தெரியாது. சுந்தரி அக்கா வீட்டிற்கு அடிக்கடி வரும் அவர்களின் தம்பி புவனேஸ்வரன். எல்லாரும் அன்புடன் குணா என்று அழைக்கும் இந்த இளைஞன் தோற்றத்திலும் பேச்சிலும் கவர்ச்சியானவன். முதல் பார்வையிலேயே அவனது நட்பான புன்னகையும் அன்பான பேச்சும் யாரையும் ஈர்க்கும் வல்லமை கொண்டவை. அப்படித்தான் ஒரு நாள் சுந்தரி அக்கா வீட்டிற்கு வந்தபோது மகாவை பார்த்தான் குணா. அந்த பார்வையிலேயே அவனுக்கு ஏதோ ஒன்று படபடத்தது. இவ்வளவு அழகான சாதாரணமான ஒரு பெண் நம் ஊரில் இருக்கிறாளா என்று அவன் மனதில் ஒரு கேள்வி எழுந்தது. மகாவின் கண்களில் தெரிந்த சோகத்தையும் அவளின் உள்ளார்ந்த அழகையும் அவனால் புறக்கணிக்க முடியவில்லை. அன்று தொடங்கி குணாவின் வருகைகள் அதிகமானார்கள். மகாவுடன் பேசும் ஒவ்வொரு தருணமும் அவனுக்கு மிகவும் பிடித்து போனது. மகாவின் எளிமையான பேச்சும் அவள் காட்டும் பக்குவமும் அவனை மேலும் கவர்ந்தன. சுந்தரி அக்காவிடம் மகாவை பற்றி விசாரித்த போது அவர்கள் சொன்ன விஷயங்கள் குணாவின் முடிவை உறுதிப்படுத்தின. அவள் மிகவும் நல்ல பொண்ணு. ஆனால் அவள் குடும்பம் பெரிய பணக்கார குடும்பம் இல்லை. அவளுக்கு ஒரு காலத்தில் கல்யாணம் ஆனது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவளுடைய கணவன் அவளை கைவிட்டு போய்விட்டான். இப்போது அவள் தன் தாயை கவனித்து கொண்டு தையல் வேலை பார்த்து வாழ்க்கையை நகர்த்துகிறாள் என்றார்கள். இந்த வார்த்தைகள் கேட்டதும் மகாவின் மீது குணாவுக்கு இருந்த ஈர்ப்பு இன்னும் அதிகமானது. ஒரு பெண்ணின் உடையக்கூடிய மனதில் இத்தனை தைரியமா, இத்தனை பொறுப்பா என்று அவன் வியந்தான். மகாவின் பின்னணியை அறிந்த அவன் அவளின் மீது பரிதாபமோ கருணையோ உணரவில்லை. மாறாக மரியாதையும் ஈர்க்கப்படுதலும் தான் உணர்ந்தான். இந்த பெண் என் வாழ்க்கையில் வந்தால் நான் இழந்த ஒன்றையும் இல்லாமல் நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழலாம் என்று அவன் உள்ளுக்குள் நினைத்தான். தனக்கு தேவையான பெண்ணின் குணாதிசயங்களையும் கனவுகளையும் இந்த மகாவிடம் அவன் கண்டுபிடித்து விட்டான். ஆனால் மகாவின் உடைந்து போன மனதை எப்படி அணுகுவது, அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்லுவது என்பதே அவனுக்கு பெரிய கேள்வியாக இருந்தது. அவளின் சம்மதத்தை பெறுவதற்கான வழியை அவன் தேடிக்கொண்டிருந்தான். சுந்தரி அக்கா ஒரு நல்ல மத்தியஸ்தராக செயல்பட்டார்கள்.
அவர்களே ஒரு வாய்ப்பு உருவாக்கி குணாவையும் மகாவையும் அடிக்கடி சந்திக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்தார்கள். இந்த சந்திப்புகள் இருவருக்கும் இனிமையான அனுபவங்களாக மாறின. முதலில் தயக்கத்துடன் பேசத் தொடங்கிய மகா படிப்படியாக குணாவிடம் தன் மனதை திறக்க ஆரம்பித்தாள். தன் கணவனின் துரோகத்திலிருந்து தனக்கு ஏற்பட்ட வேதனைகள் வரை அனைத்தையும் அவள் பகிர்ந்து கொண்டாள். குணாவோ அவளின் பேச்சை மிகுந்த பொறுமையுடன் கேட்டான். மகா, உன்மேல் எந்த தவறும் இல்லை. நீ ஒரு தைரியமான பெண். உனக்கு நல்லதுதான் நடந்திருக்கிறது. அந்த மனிதனுடன் நீ வாழ்ந்திருந்தால் இன்னும் பெரிய பிரச்சனைகள் வந்திருக்கும். இந்த வாழ்க்கையை நீ இந்த நொடியிலிருந்து தொடங்கலாம் என்று ஆறுதல் கூறினான். அவனுடைய சொற்கள் மகாவின் காயங்களில் இறங்கும் தைலமாக இருந்தன. குணா சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும், அவள் மேல் அவன் காட்டும் அக்கறையும் அவளுக்கு மிகவும் பிடித்து போனது. மகாவிற்கு இந்த புதிய நண்பரின் மீது ஒரு ஈர்ப்பு உருவாகத் தொடங்கியது. அவனுடன் பேசும் ஒவ்வொரு நிமிடமும் அவளுக்கு புத்துணர்ச்சியாக இருந்தது. இதேபோல் குணாவுக்கு மகா மீது ஆழ்ந்த பாசம் உருவாகிவிட்டது. அவளின் எளிமை, அவளின் கலைத்திறன், அவளின் தைரியம் அனைத்தும் அவனை வியக்க வைத்தன. அவர்கள் இருவரும் பக்கத்து வீட்டு ஜன்னல்கள் வழியாக பேசுவதும் சந்திப்பதும் ஒரு பழக்கமாகி போனது. இந்த நெருக்கம் அவர்களுக்குள் ஒரு பிணைப்பை உருவாக்கியது. மகாவின் புன்னகை மீண்டும் முகத்தில் தெரியத் தொடங்கியது. சுந்தரி அக்கா இதை பார்த்து மகிழ்ந்தார்கள். ஆனால் குணா தனது மனதில் இருந்தது ஒரு முக்கியமான விஷயத்தை மகாவிடம் சொல்ல நினைத்தான். தனக்கு வெளிநாட்டு வாழ்க்கை மீது விருப்பமில்லை என்றும், இந்த ஊரிலேயே தன் சொந்த தொழிலில் கவனம் செலுத்த நினைப்பதாகவும், அதனால் தனக்கு ஒரு துணை தேவைப்படுவதாகவும் அவன் கூறினான். மகாவின் பதில் என்னவாக இருக்கும் என்ற உற்சாகத்துடனும் பதட்டத்துடனும் அவன் இருந்தான். மகாவின் மனதில் குணாவை பற்றிய எண்ணங்கள் நிறைய இடம் பிடித்திருந்தன. ஒரு நாள் மாலை குணா தன்னுடைய உணர்வுகளை மகாவிடம் வெளிப்படையாகவே சொல்லிவிட்டான். மகா, உன்னை நான் பார்த்த தருணத்திலிருந்தே நீ என் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்பது என் ஆசை. உன் மனதில் இருந்த எல்லா வேதனைகளையும் நான் அறிவேன். ஆனால் என்னை நம்பு, நான் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையாக இருப்பேன். உனக்கு இது சரிதான் என்று தோன்றினால் எனக்கு சம்மதம் சொல்லு என்று கேட்டான். மகாவின் இதயம் படபடத்தது. குணா சொன்ன வார்த்தைகள் அவள் மனதை தொட்டன. நீண்ட நாட்களுக்கு பிறகு தனக்காக ஒருவன் காத்திருப்பது போன்ற உணர்வு. கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணுக்கு மீண்டும் காதலிக்கவும் மீண்டும் நம்பவும் இது மிகவும் கடினமான விஷயம். ஆனால் குணாவின் நேர்மையும் அவனது கனிவான பார்வையும் அவளுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுத்தது. தன் தாயாரின் சம்மதம் இருந்தால் மட்டுமேதான் முடிவெடுப்பேன் என்று மகா கூறினாள். சுந்தரி அக்கா இந்த விஷயத்தை மகாவின் தாயாரிடம் சொன்னார்கள். தாயாரோ ஏற்கனவே குணாவை கவனித்திருந்தவர். அவருடைய நடவடிக்கைகள், அவன் பேசும் பாங்கு அனைத்தும் அவருக்கு பிடித்திருந்தது. என் மகள் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து வாழ்க்கையை திறந்த மனதோடு ஏற்க வேண்டும். புத்திசாலி, நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம் என்று தாயார் சம்மதம் தெரிவித்தார். இந்த சம்மதம் மகாவின் மனதில் ஒரு பெரும் நிம்மதியை அளித்தது. தனது தாயாரும் இந்த உறவை விரும்புவதை அறிந்ததும் அவள் மனதில் தெளிவு ஏற்பட்டது. குணா தனக்கு சரியானவன்தான், இந்த முடிவு சரிதான் என்ற அவள் மனது சொன்னது. தனது முதல் திருமணத்தின் தோல்விக்கு பிறகு மறுபடியும் ஒரு புதிய வாழ்க்கைக்கு தயாராகும் வேளையில் மகா உற்சாகமாக இருந்தாள். பகுதி 5. திருமணமும் புதிய தொடக்கமும். உறவினர்கள், நண்பர்கள் அனைவரும் ஒருமித்து ஒரு நல்ல நாளில் குணா மகா திருமணம் சிறப்பாக நடந்தது. அன்று மகாவின் முகத்தில் தூய சந்தோஷத்தின் பிரகாசம். அவள் அணிந்த மஞ்சள் புடவையும் மல்லிகை மலர்களும் அவளின் அழகை மேலும் கூட்டின. குணாவுக்கு தான் கனவு கண்ட பெண் கிடைத்த மகிழ்ச்சி மேலிட்டது. தன் கனவுகள் அனைத்தையும் இந்த பெண் மூலமாக நிறைவேற்றிக் கொள்ளப் போவதாக அவன் மனம் பூரித்தது. திருமணம் முடிந்த பிறகு இருவரும் ஒரு புத்துணர்ச்சியான வாழ்க்கையை தொடங்கினார்கள். அவர்களின் இல்லறம் இனிமையாக அமைந்தது. மகா முன்பை விட மகிழ்ச்சியானவளாகவும்
குணா மேலும் பொறுப்பானவனாகவும் மாறினான். அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு சிரித்து பேசி நெருக்கமாக வாழ்ந்தார்கள். குணாவின் வெளிநாட்டு பயணங்கள் குறைந்து அவன் தன் தொழிலில் கவனம் செலுத்தத் தொடங்கினான். மகாவின் தையல் கடையும் வளர்ந்தது. அவர்களின் பொருளாதார நிலை மேம்பட்டது. மகாவின் தாயாருக்கு தேவையான சிகிச்சைகளும் மருந்துகளும் கிடைத்தன. குணாவும் அவரை மிகுந்த அக்கறையுடன் கவனித்து கொண்டான். விரைவில் அவர்கள் குடும்பத்தில் ஒரு புதிய மகிழ்ச்சி நிறைந்தது. ஒரு அழகான குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையின் சிரிப்பு அவர்கள் வீட்டில் நிறைய சந்தோஷத்தை கொட்டியது. மகாவும் குணாவும் தங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய பரிசாக நினைத்து ரசித்தார்கள். கடந்த காலத்தின் துயரங்கள் மறக்கப்பட்டு எதிர்காலத்தில் தங்கள் கனவுகளை நோக்கி அவர்கள் நகர்ந்தார்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட சின்னஞ்சிறு பிரச்சனைகளை அவர்கள் ஒன்றாக எதிர்கொண்டு ஒவ்வொரு சவாலிலும் வெற்றி கண்டார்கள். வாழ்க்கை அவர்களுக்கு முழுமையாக கிடைத்தது. மகா இப்போது மகிழ்ச்சியின் உச்சியில் இருந்தாள். கணவனால் கைவிடப்பட்டு ஆண்கள் வேண்டாம் என்ற விரக்தியில் இருந்தவளுக்கு குணா கிடைத்தது அவள் பாக்கியமாகவே கருதினாள். தன் தவறான முதல் கணவனை மறந்து இந்த புத்துணர்ச்சியான வாழ்க்கையில் அவள் முழுமையாக ஈடுபட்டாள். ஒரு ஆண் துணையின் அன்பும் ஆதரவும் தனக்கு தேவை என்பதை அவள் மனதார ஒப்புக்கொண்டாள். குணா அவளுக்கு ஒரு நல்ல கணவனாக மட்டுமல்ல, ஒரு நல்ல நண்பனாகவும் இருந்தான். குணாவும் தான் நினைத்தது போலவே மகா ஒரு அற்புதமான மனைவியாக அமைந்ததில் மிகவும் மகிழ்ந்தான். தனக்கு இவ்வளவு அன்பான, உணர்வுள்ள, கலைத்திறன் நிறைந்த ஒரு பெண் கிடைத்ததற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தினான். அவர்கள் இருவரும் சேர்ந்து வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளவும் புதிய இடங்களை ரசிக்கவும் திட்டமிட்டார்கள். ஆனால் முக்கியமாக அவர்கள் இந்த ஊரையே தங்கள் அடித்தளமாக கருதினார்கள். வாழ்க்கை ஒரு முறைதான், அதை நிறைவாக வாழ வேண்டும் என்ற அவர்களின் குறிக்கோள் நிறைவேறியது. அவர்கள் ஆதரவற்ற மாமியாருக்கும் ஏழை உறவினர்களுக்கும் உதவி செய்ய தவறவில்லை. மகா தான் பட்ட வேதனையை மற்றவர்களும் படக்கூடாது என்பதற்காக சில பெண்களுக்கு தையல் பயிற்சி அளிக்கவும் முடிவு செய்தாள். குணாவும் அவளுடைய இந்த நல்லெண்ணத்திற்கு உறுதுணையாக இருந்தான். அவர்களின் இல்லற வாழ்க்கையில் நிறைவும் மகிழ்ச்சியும் குடிகொண்டன. தன் கடந்த கால தோல்வியால் கற்றுக்கொண்ட பாடங்களை மகா தன் எதிர்காலத்தில் பயன்படுத்தினாள். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் நேர்மையான அன்பும் உறுதியான நம்பிக்கையும் இருந்தால் எல்லாவற்றையும் வெல்ல முடியும் என்பதை அவள் நிரூபித்தாள்.